ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரோ செல்வாஸ் vlog. இன்றைக்கி ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மல்லிகைப்பூ மொட்டு வந்துட்டு நான் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். மொட்டு வந்து கரெக்டான ஷேப்பில் இருந்துச்சு. பட் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த கீழே காம்பில் கொடுத்துருக்க கலர் வந்து நல்லாவே கோட் ஆகவே இல்லை. சரி, ஓகே, நாமளே ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. என்னோட அந்த பூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வாட்டர் ப்ரூஃப்மே நான் வந்து பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதுக்கு வந்துட்டு என்னென்னா, நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து எடுத்துக்கணும். நான் வந்து ஃபேஷியல் டிஷ்யூ அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது இம்போர்ட்டட் டிஷ்யூ பேப்பர். ஸோ இந்த டிஷ்யூ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த டிஷ்யூ பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஒயிட் கலர் த்ரெட்டு, இந்த த்ரெட்டுமே தேவைப்படும். ஸோ ஒயிட் கலர் வந்து புதுசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. பழசாக நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் தூசி ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம கட்டுறப்போ ரொம்ப கிளியராக தெரியும். ஸோ அதனால் புது நூல்கண்டு வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அகர்பத்தியில் இருக்கிற அந்த குச்சி மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் டூத்பிக் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 2 அக்ரலிக் பெயிண்ட் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒன்று வந்து லெமன் எல்லோ, இன்னொன்று வந்து சாப் க்ரீன். இந்த கலர்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு சிசர், இவ்வளோ தாங்க தேவைப்படும். வாங்க எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபாரினில் இருக்கிறவங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அங்கே கண்டிப்பாக மல்லிகைப்பூ கிடைக்கிறது ரொம்ப ரேரு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அகர்பத்தி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ யூஸ்டு அகர்பத்தி தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ கீழே வந்து கறி மாதிரி நம்ம யூஸ் பண்ணால் இருக்கும். ஸோ அதை வந்து கட் பண்ணிவிட்டு நான் காட்டுற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கறியோடு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்கள் கையில் படும். ஸோ அப்புறம் நீங்கள் நல்லா நீங்கள் மேக் பண்ண பிறகு அந்த மொட்டில் பட்டுச்சுன்னா ரொம்ப அசிங்கமாக தெரியும். அதனால் வந்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2 டிஷ்யூ வந்து எடுத்திருக்கேன். இந்த டிஷ்யூ வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக நான் காட்டியிருக்கேன்ல அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டையுமே நம்ம ஈவனாக வந்து வச்சுக்கணும் இந்த மாதிரி. ஸோ நான் காட்டுற மாதிரி அப்படியே பாருங்கள். நான் எந்தெந்த இடத்துல என்ன பேசணுமோ அதை கரெக்டாக நான் சொல்லிடுறேன். ஸோ ரெண்டுமே நீங்கள் நல்லா வந்துட்டு தேய்ச்சி விட்டுருங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சிங்கன்னா அது வந்து கட் ஆகிரும். ஸோ மெதுவாக சாஃப்டாக நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. ₹1 சின்ன காயின் இருக்குல்ல, இப்போ புதுசாக வந்தது, அந்த காயின் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது அந்த காயினை டிஷ்யூ பேப்பரோட ஒரு எட்ஜில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் கேப் இருக்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன்ல அந்த மாதிரியும். இப்போ அதை மெதுவாக ஃபோல்ட் பண்ணுங்கள். கேர்ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணணும். நான் இப்போவே சொல்லிட்டு டிஷ்யூ பேப்பர் வந்து கிழிஞ்சிரும். ஸோ உங்களோட டைமு, ஒர்க்கு எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். அதனால் பொறுமையாக பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் மடிக்கிற மாதிரியே ஜிக்ஸாக்காக மடிச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப நல்லா அழுத்தி விடுங்க. ஆனால் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இது மட்டும் உங்கள் மைண்டில் எப்போயுமே இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஜிக்ஸாக்காக நல்லா அழுத்தி விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இப்போது ₹1 காயினை வந்துட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமுமே கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ஸ்கொயர் டைப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்துட்டு 6 ஸ்கொயர் பீசஸ் வந்து கிடச்சது. இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு ஸ்கொயரில் வந்துட்டு காயினை ப்ளேஸ் பண்ணிவிட்டு காயினுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிறத எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுருங்க. இதுவும் ஸ்கொயர் டைப்பில் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ நான் எப்படி கட் பண்ணுறேங்கிறத வந்து வாட்ச் பண்ணிவிட்டு அதே மாதிரி பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு காயின் ப்ளேஸ் பண்ணி பெரிய ஸ்கொயராக நம்ம கட் பண்ணுறோம். ஸோ செகண்ட் வந்து காயினை ஒட்டினாப்பில் வச்சு நம்ம வந்து சின்ன ஸ்கொயராக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். எனக்கு கட் பண்ணதில் வந்து 6 ஸ்கொயர்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அகைன் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர், ஒரு பேப்பர் மட்டும் எடுக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்ததில் கட் பண்ணதில் 2 பேப்பர் எடுத்தோம். இப்போ ஒரு பேப்பர் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரும்ப அகைன் ஒரு ஃபோல்ட் பண்ணுங்கள். நம்ம ரெக்டாங்குலர் ஷேப்பில் இப்போ கட் பண்ண போகிறோம். அதனால் நல்லா அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் அந்த ஷேப்ஸில் நம்ம சிசர் வச்சு கட் பண்ண முடியும். ஸோ சிசர் வச்சு கட் பண்ணுறப்போ கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி திரும்ப ரெக்டாங்குலர் ஷேப்பில் மடிச்சுட்டு உங்களோட நெய்யில் வச்சு நல்லா நீவி விட்டுருங்க. அப்போ ஷேப்ஸ் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும் நமக்கு. இதை வந்து சிசர் வச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு பேப்பரில் 8 பீசஸ் ஆஃப் ரெக்டாங்குலர் வந்து கிடைக்கும். இதை சிசர் வச்சு கேர்ஃபுல்லாக கட் பண்ணி இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கொயர் டைப்பில் வந்து கட் பண்ணி வச்சோம் இல்லையா, ஆக்சுவலாக இது ஸ்கொயர் டைப்பில் இருக்கும். இதை நீங்கள் லைட்டாக திருப்பினீங்கன்னா டைமண்ட் ஷேப் தெரியுமா நமக்கு. இப்போது இந்த டைமண்ட் ஷேப்பில் இந்த அகர்பத்தி கண்டிப்பாக அந்த கறி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ நான் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஸோ சென்டரில் இருந்து ப்ளேஸ் பண்ணணும். ஸோ அது ஃபஸ்ட்டு ஒரு இது பண்ணுறதுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். ஸோ 2வது பண்ணுறப்போ ரொம்பவே ஈஸியாயிரும். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்பில் இருந்து நம்ம டவுன்வர்ட்ஸ் பார்த்து நம்ம வந்து இதை வந்து மடக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க கீழே.
நெக்ஸ்ட்டு சைடில் 2 பக்கமும் கூர்மையாக இருக்கும். அதை வந்துட்டு நான் மடக்கிற மாதிரி கீழே பார்த்து தான் அதையும் நம்ம மடக்கணும். ஸோ அந்த மாதிரி மடக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்க ஃபிஷ் மாதிரி தெரியும். ஃபிஷ்ஷில் வந்து அதோட வாய் வந்து கூர்மையாகவும் உடல் வந்து கொஞ்சம் லைட்டாக குண்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ஒரு மொட்டு மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். இதை வந்து நல்லா டைட்டாக கீழே வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா மொட்டு மாதிரி ஷேப் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணோம்ல பேப்பர், அந்த பேப்பரை வந்து இந்த மாதிரி சென்டரில் நான் வைக்கிற மாதிரியே வச்சு மேலேருந்து கீழே பார்த்து நம்ம வந்து நல்லா மடித்து விடணும். மடித்து விட்டு சைட்லேயும் மடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம மொட்டுக்கு எப்படி ரெடி பண்ணோமோ அதே மாதிரி ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கீழே வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணி விடணும். இப்போ நம்ம குச்சி வச்சோம் இல்லையா, காம்புக்காக நல்லா நீங்கள் வந்து ட்விஸ்ட் பண்ணி விடணும். மேலே அதே டைமில் வந்துட்டு மொட்டு மாதிரி இருக்கான்னு ஷேப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டுருங்க நல்லா. ஸோ இது வந்து ரொம்ப அழுத்தியும் பண்ணக்கூடாது, ரொம்ப லைட்டாக பண்ணாலும் உங்களுக்கு ஷேப் வராது. ஸோ அந்த ஷேப்க்கு வர அளவுக்கு நல்லா ட்விஸ்ட் பண்ணி விடணும் நீங்கள். மொட்டோட எட்ஜு வந்து நல்லா கூர்மையாக இருக்கும்ல, அந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒயிட் கலர் த்ரெட்டு வச்சு எப்பயும் பூ கட்டுற மாதிரி நீங்கள் வந்து கட்டிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா 2-3 சுற்று சுற்றிடுங்க. சுற்றிட்டு அதுக்கப்புறம் பூ கட்டுற மாதிரி நீங்கள் கட்டுங்க. அதுவும் 2-3 நாட் வந்து நல்லா டைட்டாக போடணும். ஒரு நாட் நம்ம லூஸாக போட்டுட்டாலும் கூட அந்த நூல் வந்து கலண்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. நூலில் தான் கட்டியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா சுற்றி விட்டுருங்க. கீழே காம்பை வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டால் தான் நமக்கு அந்த காம்பு ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போது அந்த உள்ளே வச்சுருக்க அந்த குச்சியை வந்து மெதுவாக நீங்கள் வெளியே எடுத்தீங்கன்னா அதுவே வந்துடும். மல்லிகைப்பூவோட காம்பு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு மிச்சம் எக்ஸஸாக இருக்கிற பேப்பரை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு கீழேயும் நல்லா நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி விடணும். காம்பு வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும்ல, இந்த காம்பு எந்த அளவுக்கு தடிமனாக இருக்கும் அப்படிங்கிறது, அந்த அளவுக்கு வர அளவுக்கு நீங்கள் நல்லா ட்விஸ்ட் பண்ணி விட்டுருங்க. ட்விஸ்ட் பண்ண அது நல்லா உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நீங்கள் சொல்கிற ஷேப்க்கு நல்லா வந்து வளையிற மாதிரி தான் டிஷ்யூ பேப்பர் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் நல்லா காம்பை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நான் வந்து கொஞ்சம் முட்டுக்கள் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து எப்படி நாம் அக்ரிலிக் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணி கலர் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஒயிட் பேஸ் இருக்கிற மாதிரி ஒரு பிளேட் வந்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஐஸ்கிரீமோட கேப் இருக்கும்ல, அதை தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ லெமன் எல்லோ, சாப் க்ரீன் 2 எடுத்துருக்கோம். எல்லோ எடுக்க வேணால் லெமன் எல்லோ அந்த அக்ரிலிக் பெயிண்ட் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லோ கலர் வந்து 5 டைம்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா சாப் க்ரீன் வந்துட்டு ஒரு டைமுக்கும் கம்மியாக ஒரு 3/4 அளவு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம ஃபெவிகால் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த பெயிண்ட் வந்து நல்லா பிடிக்கும். அதுக்காக தான். ஒரு டைம் லெமன் எல்லோ எடுத்தீங்கல்ல, அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபெவிகால் வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். ஒரு குட்டி மூடியில் வச்சு சேர்த்துக்கோங்க. நீங்கள் டம்ளரில் இல்லை பாட்டிலில் இருந்து அப்படியே ஊற்றுனீங்கன்னா நிறைய வந்து கொட்டிரும். அதனால் சின்னதாக இந்த மாதிரி சிரப் பாட்டில் மூடி இருக்கும்ல, அதில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லோ கலர் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த காம்போட அந்த கலர் ஒரிஜினல் கலர் வந்து கிடைக்கும். ப்ரஷ் யூஸ் பண்ணி காம்பு இருக்கிற இடத்துல எல்லாமே கலர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நூல் கட்டியிருப்பீங்கள்ல, அந்த இடத்துல கண்டிப்பாக கலர் பண்ணுங்கள். இல்லைன்னா நூல் வந்து நல்லா விசிபிளாக தெரியும். ஒயிட் கலர்னாலுமே நீங்கள் வந்து பார்க்குறப்போ அந்த நூல் தெரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அந்த இடத்துலலாம் நல்லா கொடுத்துக்கோங்க. இன்னொன்று இந்த மாதிரி கையில் நம்ம பெயிண்ட்டை தொட்டு இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விடலாம். ஒரு பாக்ஸில் இல்லை ஒரு பிளேட்டில் வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களோட விரலை வந்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு உடனே தொடச்சிருங்க. பெயிண்ட் பண்ண பிறகு காம்பில் வந்து லைட்டாக கீழே வந்து கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு காம்போட ஷேப் வந்து கரெக்டாக கிடச்சிரும். ஸோ இதுதான் நாம் வந்து ரெடி பண்ண மல்லிகைப்பூ மொட்டுக்கள். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட்டுமே பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மல்லிகைப்பூ மொட்டுக்கள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட அவைலபிளாகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சென்ட் பண்ணி வைக்கிறேன். இப்போ வந்து நம்மக்கிட்ட வாட்டர் ப்ரூஃப்மே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அதை நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணது வித்தவுட் வாட்டர் ப்ரூஃப். இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது கிழிஞ்சு போயிடும். அதுவும் இல்லாமல் பெயிண்ட் வந்துட்டு நமக்கு நல்லாவே கலைஞ்சி வர்றது எல்லாமே தெரியும். உங்களுக்கு நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போது.
இப்போ வந்து நான் தண்ணியில் ஒரு மொட்டு மட்டும் எடுத்து போடுறேன். நல்லாவே உங்களுக்கு தண்ணியில் போட்டுட்டு நான் அமுத்தி விட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு தெரியும் அது நல்லா ஊறுறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். புழிஞ்சிங்கன்னா தண்ணி எல்லாமே வெளியே வரும். சாயமுமே போகும். அதாவது நம்ம பெயிண்ட் பண்ணோம் இல்லையா, அதுவுமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரும். டிஷ்யூவுமே பிஞ்சு வர்றது எல்லாமே நல்லாவே தெரியும். ஸோ இப்போ வந்து நான் வித்தவுட் வாட்டர் ப்ரூஃபில் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அதையுமே உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் நான். இப்போது நான் காட்டுற இந்த மொட்டு வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப்ங்க. இது வந்து நம்ம தண்ணியில் போட்டுட்டு உங்களுக்கு டிஷ்யூ பேப்பர் வச்சே நான் அழுத்தி காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சாயம் போகுதா இல்லையா அப்படிங்கிறது. நான் கையில் வந்து நல்லா அழுத்தி காட்டுறேன். உங்களுக்கு டிஷ்யூ வந்து பிஞ்சு வராது. வித்தவுட் வாட்டர் ப்ரூஃபில் வந்துட்டு டிஷ்யூ பிஞ்சு வந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் டிஷ்யூ பிஞ்சும் வராது. ஸோ நீங்கள் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு அழுத்தி எடுத்தாலுமே அந்த பெயிண்ட் அக்ரிலிக் பெயிண்ட் வந்து கலருமே போகாது. அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான மொட்டுக்கள் வேணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு மாலையானாலும் நாங்கள் கோர்த்து தரோம். இல்லை பூ வைக்கிற மாதிரி சரமாக வேணும் அப்படின்னாலும் நாங்கள் கட்டி தரதுக்கு ரெடியாக இருக்கோம். ஸோ கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட்டுமே போட்டுருங்க. ஸோ எனக்குமே ரொம்ப என்கரேஜாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.